மாண்பு பேரவைத் தலைவர்களே, தாங்களும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறீங்க, அவையில் நீண்ட காலம் வந்திருக்கிறீங்க. எப்பொழுதுமே அமைச்சருடைய பதிலுரைக்கு பிறகுதான் அவருடைய அறிவிப்பு இருக்கும். அதுதான் முக்கிய தத்துவம். எல்லாரும் உறுப்பினர்களும் அதான் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் தாங்கள் பேசிய பிறகு, தங்களுடைய தொகுதி சம்பந்தமாக பேசிய பிறகு, அந்த தொகுதியில் தங்களுடைய தொகுதிக்கு ஏதாவது அறிவிப்பு வருமானு எதிர்பார்ப்பாங்க. அது மட்டும் இல்ல, அறிவிப்பு கொடுத்துட்டா எல்லா தொலைக்காட்சியிலையும் ஊடகங்களும் இதுதான் வந்துகிட்டு இருக்கும். அமைச்சருடைய பதில் வராது. ஆகவே ஏற்கனவே இருப்பதை போல புதிய அறிவிப்பு நோக்கமே அறிவிப்பு கொடுத்தா சரியா இருக்கும். இல்ல புதிய அறிவிப்பு நோக்கமே அரசனுடைய புதிய திட்டங்கள் என்ன, ஏற்கனவே இந்த திட்டங்களுடைய ஒட்டி அப்படி எடுத்து நடவடிக்கை என்ன என்பதை பற்றி அறிவிப்புகள் தான் வருகிறது. இல்ல இருங்க, அதாவது நோக்கம் என்ன என்றால் அரசு எடுத்திருக்கிற நடவடிக்கையுடைய முத்தாய்ப்பு. இல்ல உட்காருங்க 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 உட்கார் அவர் தான் பேசுறாரு, நீங்க உட்காருங்க. இல்ல அரசினுடைய முத்தாய்ப்பான திட்டங்களை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதில் தான் அறிவிப்புகளே இருக்கிறது. அந்த அறிவிப்புகளை உட்காருங்க 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 உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் தங்கம் தென்னரசு அவர்கள், எனக்கு எல்லா கருத்தையும் கேட்கலாம், கேட்டு நான் முடிவு சொல்றேன். பேரவைத் தலைவர்களே, நீங்கள் ஒரு கருத்தை சொல்லுவீர்கள். நான் ஒரு பொதுவாக ஒன்று சொல்றேன். ஒரு திரைப்படத்துக்கே போறோம்னு வச்சுக்கோங்க, இந்த திரைப்படத்தில் கிளைமேக்ஸ்ன்றது கடைசியாக தான் இருக்கும். எப்படியுமே நீங்க ஒரு 2 மணி நேரம் இருக்கத்தானே போக போறீங்க, இதெல்லாம் பார்க்கத்தானே போறீங்க. அதனால போய் உட்கார்ந்த உடனே கிளைமேக்ஸ் முதல்ல போட்டுருவோம். அதை கிளைமேக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த படத்தை அவர் எப்படி டைரக்ட் பண்ணியிருக்காரு, எப்படி எல்லாமே நம்ம பார்த்து மெதுவாக அந்த திரைப்படத்தை பத்தி எப்படி வேணாலும் நம்ம அதை பத்தி கருத்து சொல்லிக்கலாம்னு சொன்னா அது அவ்வளவு தூரம் சரியா இருக்குமா? எனவே என்னுடைய கருத்து என்னன்னா, கிளைமேக்ஸே பார்க்காம மக்கள் போய் கவலையில் நான் சொன்னேன். இல்ல கிளைமேக்ஸ் யாருமே பார்க்க மாட்டாங்க. கிளைமேக்ஸ் நிச்சயமா பார்ப்போம். உங்களுடைய கிளைமேக்ஸ் பேரவைத் தலைவர்களே, முடிச்சிடறேன். என்ன இன்னைக்கு ஒரு லைட்டர் வேணும் செய்யும். இன்னைக்கு காலையிலேருந்து ஒரு முடிவில் என்ன பண்றீங்கன்னா, எதை முதல்ல சொல்லி எதை பின்னால சொல்றதுன்றது காலையில் வந்த உடனே அவர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை நீங்க பதில் சொல்லி அப்புறம் நீங்க பேசுங்க கேட்டுங்க அப்படின்றீங்க. இப்ப நீங்க அறிவிப்பெல்லாம் முன்னால விட்டுட்டு அப்புறம் திருப்பி அதில் பேசுங்கன்னு சொல்றீங்க. பேரவைத் தலைவர் தூங்கிட்டும் படுத்துக்கிட்டும் ஒத்திக்கிட்டும் படுத்துக்கலான்ற ஒரு முடிவுக்கு பேரவைத் தலைவர் விட்டீர்களா என்பதை நான் அறிய விரும்புகிறேன். எதிர்கட்சி தலைவர் பேசுங்க. பேரவைத் தலைவர்களே, நம்முடைய முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் தங்கம் தென்னரசு சொன்னது போல, நீங்க தியேட்டருக்கு போனோடனே கிளைமேக்ஸை போட்டுட்டீங்க, அதுக்கப்புறம் வேணுங்கிறவங்க இருந்து பாருங்க அப்படின்னு அவர் சொன்னார். நீங்க சொன்னீங்க மக்கள் கிளைமேக்ஸ் என்னன்னு தெரியாம போயிடுவாங்களோ அப்படின்னு. படம் நல்லா இருந்தா மக்கள் உண்மையா இருந்து தியேட்டர்ல கிளைமேக்ஸ் வரைக்கும் பார்ப்பாங்க. நீங்க சொல்றதை பார்த்தா இந்த படம் எப்படியும் ஓடாது, இந்த படம் நல்லா இருக்காது, அதனால முதலே கிளைமேக்ஸ் போட்டுருவோம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. மாண்பு சமூகத்தை அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இப்ப எல்லாம் படங்கள்ல 2 கிளைமாக்ஸ் இருக்கு. முதல்லையும் கிளைமாக்ஸ் இருக்கு, பின்னாடியும் கிளைமாக்ஸ் இருக்கு. எப்போ ஒரு மாற்றத்தை விரும்ப வேண்டும், மாற்றங்கிறத விரும்பணும். நீங்க ஆட்சி மாற்றத்தையும் விரும்ப மாட்டீங்க, நடைமுறை மாற்றத்தையும் நீங்க விரும்பல அப்படின்னா எப்படி அது சரியா இருக்கும்? அறிவிப்புகள் ரொம்ப முக்கியமானதாக தான் நான் பாக்குறேன். நான்